நம்மோடு தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம். வணக்கம். விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க, உங்களுடைய பார்வை? அவங்க உறுதியா இருக்கதா சொல்றாங்க, இருக்க மாட்டாங்க. பேரம் பேசுவதற்கான ஒரு வியூகமாகத்தான் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க சொல்றாங்க. அவங்க நடவடிக்கை எல்லாமே இந்த விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு பேரம் பேசி சீட்டுகளை வாங்குறதுதான் அவங்களுக்கு நோக்கம். அதனால்தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யக்கூடிய உரிமை விஜய் கையில் கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. கூட்டணி என்னங்கிறத முடிவு பண்றது ஆஃபர் அக்செப்டன்ஸ் அடிப்படையில் தான் ஒரு கூட்டணி அமையும். அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து என்ன ஆஃபர் விஜய்க்கு வருகிறது என்று பார்ப்பார்கள். அதை ஒரு வகையிலும், இன்னொரு அடிப்படையில் கொள்கை எதிரியான பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் மூலமாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அணியை பலப்படுத்துவதற்கும், காங்கிரஸை பொறுத்தவரையில் அது இண்டி கூட்டணியை பலப்படுத்துவதற்கும் காங்கிரஸ் மூலமாக, ராகுல் காந்தி மூலமாக விஜய்க்கு என்ன ஆஃபர் வருகிறது என்று பார்ப்பார்கள். இந்த ரெண்டு ஆஃபரில் எது தங்களுக்கு சிறந்த ஆஃபர் என்று பார்த்து தங்கள் அரசியல் முடிவை எடுப்பார்களே தவிர, விஜய் முதல்வர் என்பது தனித்து போட்டி என்பதெல்லாம் அவர்களுடைய பேரம் பேசுவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் என்றுதான் முழுக்க இவர்களை நான் கருதுகிறேன். காரணம், அவர்களுக்கு 234 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான கட்டமைப்போ வேட்பாளர்களோ கிடையாது என்பதே 100% உண்மை. விஜயின் பிறந்த நாள் ஜூலை 22ஆம் தேதி, ஜூன் மாதம் என்று நினைக்கிறேன், 22ஆம் தேதி 234 தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்க அவர்கள் கூறினார்கள். ஆனால் 35 இடங்களில் மட்டும்தான் அவர்களால் அன்னதானம் நிகழ்வை நடத்த முடிந்தது. 234 நடத்தியதாக கிளைம் பண்ணினாலும் உண்மையில் 34 இடங்களில் தான் அவர்களால் நடத்த முடிந்தது. அதேபோல் கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழகத்தில் அவருடைய மாவட்ட நிர்வாகிகள் எந்த இடத்திலுமே ஒரு கண்டன கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அல்லது இரங்கல் கூட்டம், இரங்கல் ஊர்வலம் எதுவுமே நடத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கட்டமைப்பில் விஜயின் முகம் ஒன்றை மட்டுமே வைத்து அந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்ததுதான். இந்த தீர்மானத்துக்கு முன்பாகவே இப்படித்தான் தீர்மானம் போடுவார்கள் என்று நாம் எதிர்பார்த்ததுதான். தீர்மானம் இப்படி போட்டாலும் அவர்கள் நோக்கம் இதனை பயன்படுத்தி என்டிஏயிடம் எடப்பாடியிடமும் இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் மூலமாக திமுக அணிக்கு வருவதற்காகவும் பேரம் பேசுவது மட்டுமே அவர்கள் நோக்கம். அதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் விஜய் முதல்வர் என்ற தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள். அதனை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு 234 வேட்பாளரை போடக்கூடிய அளவுக்கு கமலஹாசன் அளவு கூட அவர்களுக்கு வேட்பாளர்கள் இல்லை. கமலஹாசன் எடுத்த எடுப்பிலே சுமார் 39 மக்களவை வேட்பாளர்களை நிறுத்தினார். இவர்களுடைய வேட்பாளர்களை, கட்சி நிர்வாகிகளை பார்க்கும்போது கமலஹாசன் அளவிற்கு கூட மக்களவை வேட்பாளர்கள் இல்லாதனால் மக்களவையில் இவர்கள் போட்டி போடவில்லை, இடைத்தேர்தல்களிலும் போட்டி போடவில்லை. இப்பொழுது இவர்கள் தனித்து போட்டியிட என்பது பேரத்திற்காக தங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தானே தவிர விஜய்க்கும் தனித்து போட்டியிடுவதற்கு நோக்கம் கிடையாது. அதற்கான இஷ்யூஸ் கிடையாது. அவருடைய மாநில நிர்வாகிகளுக்கும் தனித்து போட்டியிடுவதற்கான எண்ணம் கிடையாது. காரணம், ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார் போன்றவர்களால் பல கட்சி மாறி வந்த சந்தர்ப்பவாதிகள் தான் மாநில நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தனித்து போட்டியிடுவதற்கான நோக்கம் இல்லை. அவருடைய கட்சி கேடர்ஸுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் சென்று எடப்பாடிக்கு ஆதரவாக கொடிகளை ஆட்டியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேரம் பேசுவதற்காக போட்டியிருக்கும் தீர்மானம் தான் தனித்து போட்டி என்பது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.